வியூவர்ஸ் எனக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தயார் டிஷ்ஷன்னா பூரி மசாலா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்க்கு வந்துச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு. இது தஞ்சாவூர் ஸ்டைல் படி ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சு இலை போட்டிருக்கேன். இப்போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கண்ணாடி கலர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டாக வைக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். நம்ம கொஞ்சம் காரம் நல்லா இறங்கணும் அப்படின்னா 1 மிளகாயை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கணும் அப்படின்னு ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு வச்சுட்டு ஒன்று வைப்போங்க, அதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml தண்ணி. இப்போ 1 ஸ்பூன் போல் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடல மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு கடல மாவு நான் சேர்க்கலாம், அதனால் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இஷ்டம்லாம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் செய்யும்போது இதெல்லாம் சேர்த்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. கடைகளில் இந்த மாதிரி கலந்து தான் ஊற்றுவாங்க. இப்போ நம்ம இந்த மெத்தடில் செஞ்சுட்ருக்கோம். நம்ம பச்சரிசி மாவு கலந்து ஊற்றுறது வந்து இந்த திக்னஸுக்கு தான். நம்ம தேவையெல்லாம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் போதுன்னா வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியமாக வச்சுக்கலாம். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பூரியும் பூரி மசாலாவும் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் நமக்கு யாரும் தெரிவிக்க மாட்டாங்க. கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.